மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. அப்பா அம்மாடி, நீ என்ன வாய் நிறைய அப்பான்னு கூப்பிடுறப்ப என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி உனக்கு மணல்ல சரியில்லாத சமயத்துல அப்பான்னு கூப்பிடுன்னா அவ்வளவு கெஞ்சுவேன். வா கதிரேசா, போ கதிரேசன் தான் கூப்பிடுவேன். ஆனா இப்ப அப்பான்னு கூப்பிடுறப்ப என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்குமா? அப்பா வாம்மா. வாங்கப்பா. மல்லி உங்களை அப்பான்னு தான் கூப்பிடுவாளா? உன் வயசுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையுமே நான் என்ன அப்பான்னு கூப்பிடணும் தான் சொல்லுவேன். நீ இல்லாம இருந்ததோட குறைய நான் அப்படிதாம்மா ஆத்திக்கிட்டேன். ஓ அதானா? அம்மா, நீ கேட்ட நகையெல்லாம் இதுல இருக்குமா? சரிம்மா, என்ன திடீர்னு நகையெல்லாம் எடுத்துட்டு வர சொன்ன? இதெல்லாம் எனக்காக வாங்கின நகை தானப்பா? ஆமாம்மா, இது எல்லாம் உனக்காக வாங்கின நகைங்க தான். நம்ம வீட்லயே இருந்துச்சு. அதனாலதான்ப்பா கொண்டு வர சொன்னேன். மல்லி, இந்த நகையில உனக்கு வேண்டிய நகையை எடுத்துக்கோ. என்ன சொன்னீங்க? புரியலையா? இந்த நகையில உனக்கு வேண்டிய நகைய எடுத்துக்கோன்னு சொல்றேன். ஏன் நான் எதுக்கு எடுத்துக்கணும்? இதை எடுத்துக்கோ சொல்றேன். நீங்க எதுக்குன்னு சொல்லுங்க. மல்லி, நேத்துல இருந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். என் பொண்ணு வெண்பா உன் மேல அவ்வளவு உயிரா இருக்கா. மல்லிமா மல்லிமான்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றா. உன் மடியில உட்காந்துக்கிறா, உன்கிட்டதான் சாப்பிடுறா, உன்னை கட்டி பிடிச்சுதான் தூங்குறா. காலையில கூட பார்த்தேன். உனக்கு அப்படி ஒரு முத்தம் கொடுத்துட்டு போறா. எனக்கு கூட வலிச்சுது. ஆனா அப்புறம்தான் எனக்கு உண்மை புரிஞ்சுது. நீ என் குழந்தைய எவ்வளவு அன்பா பாத்திருந்தா அவ உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பா. என் குழந்தைய நீ நல்லா வளர்த்திருக்க. குழந்தைய பாத்துக்க வேலைக்கு வர எல்லாரும் அப்படி நடந்துக்கிறது இல்ல. வேலைக்கு வந்தோமா, கடமைக்கு குழந்தைய பாத்துக்கிட்டோமான்னு அவங்க பாட்டுக்கு வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நீ உன் ஸ்தானத்தை உணர்ந்து விஜய் உன்னை எதுக்காக வேலைக்கு எடுத்தாரோ அத புரிஞ்சு பண்ணிருக்க. அது சாதாரண விஷயம் அல்ல. அதுக்குதான் இந்த கிஃப்ட். ப்ளீஸ் எடுத்துக்கோ. ஓ, நீ அப்படி வரியா? ரேணுகாக்கா, எனக்கு இந்த நகையெல்லாம் வேண்டாம். மல்லி, எடுத்துக்கோ. எவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு பாரு. இதெல்லாம் நீ கனவுலயே நினைச்சா கூட வாங்க முடியாது. எடுத்துக்கோ. அக்கா, எனக்கு தேவையான நகைய என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுப்பாரு. எனக்கு இந்த நகையெல்லாம் வேண்டாம். ஓ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா இப்ப மறந்துட்டீங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுக்கா. யாகம் வளர்த்து மேல தாளத்தோட பெரியவங்க எல்லாம் அச்சதை தூவி சீரும் சிறப்புமா நல்லாவே நடந்துச்சு. ஓ, கல்யாணம் எல்லாம் நடந்துருச்சா? ஆமா, உன் புருஷன் எங்க இருக்காரு? ஏமா,
எதுக்கு இதெல்லாம் கேக்குற? நம்ம வந்த வேலையை பாப்போமே. இருக்கட்டும்பா, அக்கா தெரிஞ்சுக்கணும்ல. கேள்வியா கேட்டுதான் அக்கா புரிஞ்சுக்க முடியும். எனக்கா என்ன கேட்டீங்க? உன் புருஷன் எங்க இருக்காருன்னு கேட்டேன். இங்கதான் இருக்காரு. எங்கன்னா எங்க மல்லி? இங்கனா இங்க. ஓ, இங்கயா? நீ எங்க வரேன்னு எனக்கு தெரியும்டி. அப்படியெல்லாம் உன்னால என்ன நெருங்கிட முடியாது. சரி, ரொம்ப சந்தோஷமா. எடுத்துக்கோ, மொத்தமா வேணும்னாலும் எடுத்துக்கோ. இதெல்லாம் எடுத்துட்டு போய் உன் புருஷன் கிட்ட காமிச்சா ஒய்ஃப் வேலைக்கு போன இடத்துல gift கொடுத்திருக்காங்கன்னு அவரும் சந்தோஷப்படுவார்ல. நம்ம ஒய்ஃப் நல்ல கேரக்டர்னு அவருக்கும் புரியும்ல. உனக்கும் பெருமையா இருக்கும். எடுத்துக்கோ. இந்த நகைனாலெல்லாம் அவர் என்ன மதிக்க மாட்டாருக்கா. அவர் என்ன ரொம்ப லவ் பண்ணுவாரு, என்ன ரொம்ப செல்லமா பாத்துப்பாரு. நான் நானா இருக்கிறதே அவருக்கு போதும். அதுலயே அவர் சந்தோஷப்பட்டுக்குவாரு. மல்லி, உன் அக்கா மாதிரி தானே ரேணுகாவும். அவ சந்தோஷமா கொடுக்கறாள்ல, உனக்கு வேண்டியதை எடுத்துக்கம்மா. இல்லப்பா, இருக்கட்டும். வேலை பாக்குறவங்களுக்கு மரியாதை செய்யணும்னு நினைச்சேன். நீ வேண்டாங்கிற. சரி, இந்த நகையெல்லாம் இங்கே இருக்கட்டும். உனக்கு தேவைப்படுறப்போ நீ வாங்கிக்கோ. நான் வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்களையும் சமமாதான் நடத்துவேன். ஆ, உங்களுக்கு சுடர்னு யாரையாச்சும் தெரியுமாப்பா? சுடரா? அது யாருமா? சுடர்னு உங்களுக்கு யாருமே தெரியாதா? மல்லி, அதே இப்ப கேக்குற. அக்கா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, சரியா? இல்லம்மா, அப்படி யாரும் எனக்கு தெரியாதே. ஓ, அது மல்லி, அப்பாவுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேட்டுக்கொடு. நீங்க பேசாம இருங்கக்கா. அப்பா, நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படி யாருமே சுடருங்கிற பேர்ல இல்லையா? நிச்சயமா இல்லம்மா. நான் ஏன் கேக்குறேன்னா, ரேணுகாக்கா உடம்பு சரியில்லாம இருந்தப்போ பல சமயத்துல சுடர் சுடர்னு ஒரு பேரை சொல்லி பயப்படுவாங்க. அந்த பேரை சொல்லும் போது அவங்க கை காலெல்லாம் நடுங்கும்பா. அதனாலதான் கேட்டேன். யாருமா சுடரு? அப்படி யாராவது இருக்காங்களா? உன்னை மிரட்டுறாங்களாமா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மல்லிதான் ஏதோ சொல்றான். எனக்கு அப்படி யாரும் தெரியாதே. சரி, அப்படி யாராவது இருந்தா சொல்லுமா. இந்த அப்பா யாருன்னு முழுசா உனக்கு தெரியாது. நான் ஊரறிஞ்ச பணக்காரன். அதுக்கு முன்னாடி நானும் அடிதடியெல்லாம் பார்த்தவன் தான். அப்படிலாம் யாரும் ஒன்ன மிரட்டிட முடியாது. எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட தைரியமா சொல்லு. இல்லப்பா, அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரிஞ்சதா ஞாபகம் இல்ல. சரிம்மா, நகையெல்லாம் எடுத்து உள்ள வச்சுக்க. நேரத்துக்கு சாப்பிடு, நேரத்துக்கு மாத்திரை போட்டுக்க. நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்ல. மல்லி ஒன்ன நல்லா பாத்துப்பா. இருந்தாலும் சொல்றேன், ஜாக்கிரதையா இரு. அப்பா வர்றேன். மல்லி, என் கூட வாயேன். அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. நான் அப்பாவை வழி அனுப்பிட்டு வரேன். மடி, நேத்து நிசா உன்னை கேர்டேக்கர்னு சொன்னான். அப்பவே மனசு வலிச்சிச்சுமா. இப்ப ரேணுகாவும் உன்னை வீட்டுக்கு வேலைக்கு வந்தோன்னு சொல்றாம்மா. எனக்கு ரொம்ப வேதனையா தான் இருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. இல்லப்பா, நான் எதையும் மனசுல வச்சுக்கல. உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்ததெல்லாம் இப்ப அவளுக்கு தெரிய வேண்டாம். அவ குணமாகற வரைக்கும் அதை கொஞ்சம் மறைச்சே வச்சிருப்போம்மா. சரி, நீயும் அவளும் அக்கா தங்கச்சிங்க போலவே இந்த வீட்டுல இருங்கம்மா. நீதாம்மா அவளை பாத்துக்கணும். உன்னதாம்மா ரொம்ப நம்பியிருக்கேன். நான் பாத்துக்கிறேன். அவன் நகையெல்லாம் பத்திரமா எடுத்து வைப்பாள்னு தெரியல. நீ எடுத்து பத்திரமா வச்சிருமா. நான் காலையில வர்றேன். அவளை செக்கப்புக்கு கூட்டிட்டு போவோம். அப்ப நான் வரவாம்மா? சரி. இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.